வந்து திமுக சார்பில் போட்டிட்டு மதிமுக வச்சிருந்த சதந்திர வலைக்குமார் வந்து வென்றிருக்காரு. எத்தனை முறை வந்து ஊராட்சி மன்ற தலைவர், அதுக்கடுத்து ஒன்றிய சேர்மனு, அதுக்கடுத்து முதல் எடுத்த உடனே அங்க இருந்து காவல்துறை வரும், வேகமா வருவாங்க. வந்து இந்த இடத்துல என்ன பண்றீங்க, நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களையும் அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை பத்தியும் சிந்திச்சுதான் வாக்கு செலுத்தணும். ஏன் அப்படின்னா நம்ம செலுத்தக்கூடிய வாக்கு வந்து நாளைக்கு வந்து நீங்க மத்த கட்சிகளுக்கு வந்து வாக்கு செலுத்தினீங்கன்னா அவங்க வந்து இலவசமான கல்வியை கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அந்த அரசியல்வாதிகளுடைய கையில தான் இருக்கும். அப்போ உங்க பிள்ளைங்க வந்து படிக்கணும்னா எல்கேஜில சேர்க்கணும்னா கூட 10,000 தேவைப்படும். அடுத்து வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போகும்போது 50,000 60,000 தேவைப்படும். அவன் ஒரு டிகிரி முடிச்சு வர்றதுக்குள்ள ஒட்டுமொத்தமா ஏதாவது ஒரு நிலத்தை வந்து விற்பாங்க, எல்லாம் கடனாளி ஆவாங்க, எல்லாம் பேங்க்ல வந்து கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான கடனாளியா படிக்கிறதுக்கு கடனாளியாக ஆக்கக்கூடிய தேசம் வந்து உருப்படுமான்னு பாருங்க. அப்ப கல்வியை வந்து தரமானதாகவும் இலவசமாகவும் மக்களுக்கு கொடுக்கணும். அதை செய்யக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அது மாதிரி வந்து மருத்துவம், இப்ப மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிவகிரியில இருக்கக்கூடிய மருத்துவமனையோ அதுபோல மற்ற அரசு மருத்துவமனைகளே எந்த அடிப்படை வசதியுமே இல்லாம தான் இருக்கும். உங்க முடியலைன்னா நீங்க போங்க பெரிய மருத்துவமனை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பெரிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அரசு மருத்துவமனையோட தரம் அப்படிங்கிறது சரியில்லாம இருக்கு. அப்ப தனியார் மருத்துவமனைக்கு இணையா அரசு மருத்துவமனை வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து வீட்டுல ஒரு பெரியவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணம் செலவு பண்ணணும்னா அவங்க வந்து நம்மளால முடியலப்பா, நம்மளாம் அவ்வளவு பணம் செலவு பண்ணிக்க மாட்டோம்னு வீட்டிலே போட்டுருவாங்க. சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், அதை சரி செஞ்சிடலாம். அரசு மருத்துவமனை சரி செஞ்சிருந்தா அதை அரசு மருத்துவமனை வந்து தரமானதா இருந்திருந்தா அவங்களை வந்து உயிர் பிழைக்க வச்சிடலாம். ஆனா அது தரமற்று போய் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி வந்து மருத்துவம் அப்படிங்கிறது, உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறது மக்களுக்கு அடிப்படையே தேவையானது. அப்ப அதை வந்து தரமானதா இலவசமா கொடுக்கணும். அதை நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்றாங்க. அது மாதிரி குடிநீர் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப தாமிரபரணி தண்ணீர் வருதுன்னா வீட்டுக்கு வந்து மாதந்தோறும் பணம் வாங்குறாங்க. அது வந்து குடிக்க தண்ணீருக்கு வந்து பணம் வாங்கக்கூடாது. என்ன அப்படின்னா இப்ப ரேஷன் அரிசி வந்து இலவசமா போடுறாங்க. ரேஷன் அரிசி வந்து 10 கிலோ 16 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி இலவசமா போடுறாங்க. சாப்பிடக்கூடிய அரிசியை வந்து இலவசமா கொடுத்துட்டு குடிக்கிற தண்ணிக்கு ஏன் மாதந்தோறும் பணம் வாங்குறான் அப்படின்னு மக்கள் யாராவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அப்ப தண்ணீர்ல வந்து அரசியல் இருக்கு, அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுலயும் கார்பரேட் சதி இருக்கு. குடிநீரை வந்து இலவசமா கொடுக்கலாம் இல்லையா? மாதந்தோறும் அவங்க வந்து அந்த தாமிரபரணி குடிநீருக்கு பணம் வாங்க வேண்டிய தேவையில்லை. அரிசியை வந்து நல்ல தரமான அரிசியை கொடுக்கலாம். அந்த புழு வந்த அரிசி வண்டு வந்த அரிசியை தான் கொடுக்குறாங்க. அப்ப தரமான அரிசியை வந்து அவங்க கொடுக்கறது இல்ல. அப்ப இலவசமா அரிசியை போட்டுட்டு தண்ணிக்கு மாதம் 100 ரூபாய்க்கு மேல வந்து வசூலிக்காங்க. அப்ப இதை குறித்து மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல. அப்ப குடிநீர் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து உயிர் ஆதாரமா உள்ளது, அதை வந்து இலவசமா கொடுக்கணும். அப்ப ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னன்னா, இப்ப ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு, அவங்க குழந்தை பிறகு வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனாங்கன்னா தரமான மருத்துவமனையா இருந்தா அவங்க குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில நல்லா பிறக்கும். அப்ப அங்கே அரசியல் அப்படிங்கிறது வந்துருது. அடுத்து அந்த குழந்தை வளர்ந்து படிக்க வரும்போது கல்வி வந்து இலவசமா இருந்ததுன்னா செலவில்லை. அப்ப மருத்துவமனையில சேர்க்கறதுக்கு பணம் தேவையில்ல, அரசே வந்து நல்ல மருத்துவமனை கொடுத்துருந்தாங்க. படிக்க வைக்கிறதுக்கு நல்ல கல்வியை வந்து அரசு கொடுத்துருந்தாங்க, செலவில்ல. படிச்சு முடிச்ச உடனே அரசு வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்காங்க. அப்ப அந்த அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவருடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி இலவச அரிசிக்கு கையேந்த வேண்டிய சூழல் வந்து உருவாகாது. அது மாதிரி வந்து இவங்க 1000 ரூபாய்க்கு போய் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க, அதுலயும் தகுதி பார்த்து கொடுக்கலாமா? ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தகுதி எல்லாம் தெரியாது, ஓட்டு போட்டதுக்கு அடுத்து தகுதி வாய்ந்தான்ட்டாங்க. இப்படி 1000 ரூபாய்க்கு கையேந்தக்கூடிய சூழலும் உருவாகாது. படிச்சு தரமான மருத்துவத்தை பெற்று சுயமா வந்து நம்ம வந்து உழைச்சி அந்த வருமானத்துல நம்ம வாழலாம். இந்த சூழலை அரசால உருவாக்க துப்பு இல்ல. இப்படிதான் அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. இது குறித்த விழிப்புணர்வை தான் மக்கள்கிட்ட வந்து தொடர்ச்சியா ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து உறுப்பினரா இணையணும். இணைந்து கட்சியினுடைய கொள்கையை பரப்பி, இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து இந்த வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஆனாவோ இல்ல பாராளுமன்ற தொகுதியில வந்து ஆனாங்கன்னா ஆனா இங்க வந்து அடிப்படை பிரச்சனையா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்த்து வைப்போம். இப்ப இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவங்க வந்து அதிகாரத்துக்கு வரணும். எப்பயுமே அதிகாரம் வந்து நிரந்தரம் இல்ல. அவங்க வந்து திமுக காரங்க நினைப்பாங்க நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். இப்ப வந்து திமுக சார்பில் போட்டிட்டு மதிமுக வச்சிருந்த சதந்திர வலைக்குமார் வந்து வென்றிருக்காரு. எத்தனை முறை வந்து இந்த அரசு மருத்துவமனை சிவகிரியில இருக்க அரசு மருத்துவமனைக்கு வந்து பாத்துருப்பாரு. இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எல்லாம் தரம் சரியில்லை, நான் வந்து எம்எல்ஏ நிதி ஒதுக்குறேன், பெரிய மருத்துவமனையை கட்டிடுவோம், நீங்க வந்து உயிர் காக்கும் மருத்துவத்தை வந்து நல்லா தரமா கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி யாராவது இப்ப திமுக சேர்ந்தவங்களோ இல்ல அதிமுக சேர்ந்தவங்களோ யாராவது சொல்லியிருக்காங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்ப மக்களின் மீது யாருக்குமே அக்கறை கிடையாது. அப்ப தரமான நல்ல அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கணும். நாம் தமிழர் கட்சியில வந்து ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களும் உறுப்பினரா இணைங்க. அப்படின்னா அந்த மண்ணை காக்கணும்னா வேற வழி இல்ல. ஒரு வீட்லயும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க உறுப்பினரா இணையணும். அவங்க வந்து ஒரு 30 பேரையாவது நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை வந்து வாக்கு செலுத்த வைக்கணும். அப்படி வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சி வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினராகவும் வென்றா மட்டும்தான் நமக்கான அதிகாரத்தையும் உரிமையும் இந்த மண்ணுக்கான பிரச்சனையும் வந்து தீர்க்க முடியும். ஒரு கழிப்பிடம் கட்டுறதுக்கு என்ன தேவை? இதுக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அதுக்கடுத்து ஒன்றிய சேர்மனு, அதுக்கடுத்து இதுக்கு ஒன்றியத்துக்குரிய தனியா வந்து ஒன்றிய கவுன்சிலரு,
மாவட்ட கவுன்சிலரு, ஊருக்கு தனியா கவுன்சிலரு, இதுல திமுக காரங்க, அதிமுக காரங்க, பிஜேபி காரங்க, இது போக பல அரசியல் கட்சி திமுக, அதிமுக, பிஜேபி. அதுக்கடுத்து இங்க போனோம்னா அரசு அதிகாரியை பார்த்தோம்னா விஓ இருப்பாங்க, இங்க வந்து இஓ இருப்பாங்க, அலுவலர்கள் தனியா இருப்பாங்க, அது மாதிரி சுகாதார துறைக்குன்னு தனியா அதிகாரிகள் இருப்பாங்க, மருத்துவத்துறைக்கு இருப்பாங்க. இத்தனை பேர் கண்ணுலையுமே இது படலையா? இரவு நேரங்கள்ல மலம் கழிக்கிறது எவங்களுக்குமே தெரியலையா என்ன? அரசு அதிகாரிகள் ஒருத்தனும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதான். எம்எல்ஏ எவ்வளவு ரூபாய் கமிஷன் வாங்குறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இதெல்லாம் எவனுமே பேச மாட்டேங்க அப்படின்னா கடந்து போறாங்கன்னா என்ன காரணம்? அவன் வீட்டு பெண்களை வந்து வெளியில கழிக்கிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? இந்த அரசியல்வாதி விரும்பானா? அதிகாரி விரும்புவானா? அவரவர்கள் வீட்டுல வந்து கழிப்பிட வசதி இருக்கு, வெளியில போய் கழிப்பிடம் கழிக்கிறாங்கன்னா அவங்க வந்து வசதி இல்லாம தான், அடிப்படையா ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாம தான் அவங்க போய் வெளியில போய் மலம் கழிக்கிறாங்க. இவரு மோடி சொல்லுவாரு சச் பாரத், வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நாங்க அதாவது தூய்மை இந்தியா அப்படிமாங்க. தூய்மை அவருக்கு இந்தியா அவன் சொல்லிக்கலாம், சும்மா வாய்த்த வேணா வடை சுட்டுக்கிட்டே போலாம். தூய்மை இந்தியான்றவாங்க, கிரீன் இந்தியான்றவாங்க. கிரீன் இந்தியானா மலையே சோழியம் முடிக்கிறதா கிரீன் இந்தியாமாங்க, சுத்தமே இல்லாம இருக்கிறது தான் தூய்மை இந்தியாமாங்க. அவங்களுக்கு தேவை கோயில கட்டணும், அன்னதானம் போடணும், மக்களை வந்து மதத்தை சொல்லி ஏமாத்தி வாக்கு வாங்கணும், அது மட்டும்தான். அப்ப மக்களின் அடிப்படை பிரச்சனை இப்ப வரைக்கும் தீராம தான் இருக்கு. அதிகாரம் இருக்கும், இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லா கொடிக்கம்பளும் இருக்கும், பக்கத்துல திமுக வச்சிருப்பாங்க, அதிமுக வச்சிருப்பாங்க, அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் இருக்கு, பாஜக இருக்கு, அதுக்கடுத்து ஒரு கொடி இருக்காது, திமுகவா மதிமுகவானே தெரியல, அது இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு. அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா தேமுதிக கட்சி இருக்கு, தேமுதிகவினுடைய கொடிக்கம்பம் கூட இருக்கு. இந்த இடத்துல போய் நாங்க போய் நாளைக்கு போய் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை போய் நட்டோம்னு வச்சுங்க, எடுத்த உடனே அங்க இருந்து காவல்துறை வரும், வேகமா வருவாங்க. வந்து இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நாம் தமிழர் கட்சி கொடி ஏத்த போறீங்களா? கொடி ஏத்தக்கூடாது, எங்களுக்கு வந்து அங்க வந்து எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல வந்து கொடியே ஊனக்கூடாதுன்னு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை விஸ்வநாத பேர் ஊருக்குள்ளே ஊனக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஊனினீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். எப்படின்னா திமுக கொடிக்கம்பம் ஊனும் போது பிரச்சனை இல்ல, அதிமுக கொடிக்கம்பம் ஊனும் போது பிரச்சனை இல்ல, அதுக்கடுத்து பிஜேபி ஊனும் போது இப்பதான் வந்தாங்க, பணத்தை இறைச்சி கட்சியை வளர்க்குறாங்க, ஊருக்கு வந்து வளர்க்குறாங்க. அப்ப பிஜேபி கொடிக்கம்பம் ஊனும் போது எந்த பிரச்சனையுமே வரல, மக்கள் வந்து எதுவுமே சொல்லல. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய அதாவது ஒரு விவசாயி சின்னத்தை வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை போய் ஏத்திட்டோம் அப்படின்னா இங்க மிகப்பெரிய கலவரம் வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும். காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட கொடியை ஏத்தக்கூடாது. இவங்க எப்படின்னா புரட்சி பண்ணுவாங்க, அங்க போய் செண்பவழி அணை கட்டணும்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க தெருவுல வந்து தண்ணி போனுச்சுன்னா மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை வந்து சரி செய்ய சொல்லுவாங்க. பொதுவெளியில வந்து மலம் கழிக்க கூடாது, பெண்களை வந்து நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்களா, வாக்குகளை மட்டும் அவங்க கிட்ட வாங்கினீங்கல்ல, அப்ப அங்க கழிப்பறை வசதி பண்ணலான்னு கேள்வி கேட்பாங்க. இப்படி வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி கொடி இருந்ததுன்னா அடையாளப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் அது விஸ்வநாத பேரில வந்து நாம் தமிழர் கட்சி கொடியை ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பகுதியில வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தினா அது வந்து கமிஷனுக்காக செலுத்துற மாதிரி தான், பணத்தை கொடுத்து தான் வாக்கு வாங்கணும்னு தெரியும். அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினா பணத்துக்காக தான் செலுத்த வேண்டியதா இருக்கும். இப்ப பிஜேபி வராங்கன்னா அவங்களும் பணத்தை கொடுத்துதான் வாக்கை வந்து அறுவடை பண்ணுவாங்க. அப்ப மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அரசியல்னா என்ன, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்தணும். நாம் தமிழர் கட்சியில தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு புரட்சிகரமான இந்த கட்சியில இணைஞ்சு பணியாற்றுங்க. நம்மை கொன்ற